பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு காலேட்டி வழியாக பார்க்கிறேன். சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, எனக்கு ரொம்ப ஆழமான சத்தியம் சொல்லணும், ரொம்ப ஆசை. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். என்னன்னே தெரில, எனக்கு வார்த்தையே கொடுக்கல ஆண்டவர். அது மேலே நாட்டம் இல்லை. வந்து எனக்கு எதை சொல்லணும் கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு 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 சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன். பிரியமானவர்களே, அநேக பிசாசுகள் என்ன பண்ணுறான்னா, மனநிலையை தான் தொடுகிறான். பிசாசானவன் மனநிலையை தான் தொடுகிறான். அவன் சிந்தையை தொடுகிறான். அது நிமித்தம் அவன் எழுந்து பிரகாசிக்க கூடாதபடிக்கு அவன் என்ன பண்ணுறான், கெடுக்கிறவனாகவும் கொள்ளுகிறவனாகவும் அநேக பேரை நரகத்துக்கு இழுக்கிறவனாகவும் இருக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு 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 வசனத்தை நம்ம படித்து நம்ம யாராக இருந்து இன்றைக்கி யாராக இருக்கிறோம் என்று நாம் நம்ம யார் என்று நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நீங்கள் இதை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை அருமையாக நீங்கள் போடலாம், என்கரேஜ் பண்ணுங்கள். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சோத்திரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் நம்புகிறவர்கள் விசுவாசமுள்ள நம்பி ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுவார். அதாவது விசுவாசம்னா, அதாவது கிடைச்சிடும், அந்த பொருளே கிடைக்காதுன்னு 1000 பேர் சொல்லுவான். அது கிடைச்சிடும்ன்றான் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். விசுவாச மார்க்கத்தார் அது வழி விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே, அவன் கிடைக்காதுன்னு அந்த ஊரே சொல்லியிருக்கோம். ஆனால் என்ன பண்ணான், பிள்ளை பிறக்கும்னு விசுவாசித்தான். அந்த ஆபிரகாமுடனே அவன் விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டான். அதே போல் நம்ம விசுவாசிக்கும்போது ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இது எப்படி வரும், எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்படி நம்ம அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, அவன் விருத்தி சேதனம் பண்ணி கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணி அவன் பலியிட்டு கர்த்தரோடைய என்ன பண்ணான், பிள்ளையாக மாறினான். ஆனால் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மரத்திலே தூக்கி போட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். பிரியமானவர்களே, அப்போது கெட்டவர்களை தான் தூக்கி என்ன பண்ணுவாங்களாம், சிலுவையில் அறைவார்களாம், அவர்களை குத்துவார்களாம், அவர்களை அடிப்பார்களாம், அவர்களை சிலுவை சுமக்க வைப்பார்களாம். பிரியமானவர்கள், அவங்க தான் சபிக்கப்பட்டவர்கள். அந்த சபிக்கப்பட்டவர்களை தான் சிலுவையில் என்ன பண்ணுவாங்க, ஆணி அடித்து தொங்க விட்டு அந்த தோல் காஞ்சி ரத்தமெல்லாம் போய் ஃபுல்லாக அந்த சதையெல்லாம் கழுகும், காகமும் சாப்பிடுமா. அதுதான் சாபம். அந்த அந்த சபிக்கப்பட்ட காரியத்தை நமக்காக அவர் என்ன பண்ணார், சாபமானாராம். பிரியமானவர்களே, அந்த மரம் நம்ம மரம்னு சொன்னால் சும்மா மரம் அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது. நான் 2 விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம தண்ணி கிணத்துல எங்கள் வீட்டில் நாங்கள் ஆரம்பத்தில் 86-87 தெரியல, நாங்கள் இந்த ஏரியா வந்தோம், வண்டலூர் ஜூ ஏரியா வந்தோம். அப்போது தண்ணி எல்லா வீட்லேயும் பிரமாதமாக இருக்கும். தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது கொஞ்சம் நாளாக சகுராவது தண்ணி சாதம் என்ன பண்ணுதுன்னா தண்ணி விட்டு போச்சு. அப்போ சொன்னாங்க ஒருத்தங்க, நெல்லிக்காய் மரத்தை வெட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் போடுங்க. இன்னொரு மரம் ஏதோ ஒன்று சொன்னாங்க, அந்த மரத்தை என்ன பண்ணுங்கள், தூக்கி அதில் போடுங்க. அப்போ அந்த தண்ணி என்ன ஆகுன்னா சவுறு போய் நல்லாயிருக்கும் அப்படி சொன்னாங்க. ஒரு மரம் ஒரு கிணத்து சுரப்பு தண்ணி பூமி தண்ணியே மாற்றுது அப்படின்னு சொல்லுவோமானால், இந்த மரத்தில் தூக்கி போட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானாரே, ஏன் நம்மளால் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது? உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு தண்ணியை மாற்றுகிற மரம், ஒரு தண்ணியே மாற்றுகிற ஒரு மரத்தால் முடியுமானால், அவர் சாபமானாரே, ஒரு மரத்தில் தூக்கி போடப்பட்டாரே, ஏன் நம்ம சாபம் போகாது? அது நல்ல தண்ணியாக மாறினது போல் நம்ம வாழ்க்கை ஏன் நல்லா மாறாது?
ஏன் அவரால் மாற்ற முடியாது? ஏன் சாபத்தை நீக்க முடியாது? ஏன் நம்மளோட வியாதி சுகமாக்க முடியாது? நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஒரு பெரிய சுமக்க வேண்டிய பாவத்தை அவர் சுமந்தார். நாம் நாம் அடிக்கப்பட வேண்டிய சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார் மரத்திலே. இன்னொன்று விஷயம் கூட நம்ம போகும்போது, ஜனங்கள் ஒரு ஒரு எகிப்திலேருந்து பயங்கரமான ஒரு சாபத்திலிருந்து அவங்க சுதந்திரித்து கொள்ள வேண்டும், நல்ல ஆசீர்வாதமான தேசத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். போகிற வழியில் பல கஷ்டங்கள், பிரச்சனைகள் அவங்களுக்கு வெயிலுக்கு நிழலாகவும், இரவுக்கு அக்கினி சம்பமாக இருக்கிறார், தண்ணி கொடுக்கிறார், காடை கொடுக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் அங்கே ஒரு இடத்துல என்ன பண்ண, தண்ணி குடித்தா கசப்பாக இருக்குது. அந்த தண்ணியை என்ன பண்ண முடியல, அவங்களால குடிக்க முடியல. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர். அந்த தண்ணி கசப்பாக இருக்குது, உயிர் வாழணும் முடியல. அப்போது கத்துறாங்க ஜனங்கள்லாம், ஒரே போராட்டம் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, அங்கே ஒரு மரத்தை வெட்டி போடு, அது மதுரமாக மாறும். அந்த கசப்பான தண்ணி என்ன பண்ணும், அந்த ஒரு மரத்தை வெட்டி போடு. அந்த ஒரு மரத்தை வெட்டி போட்டதுனால தண்ணியோட தன்மையே மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஏன் நம்ம மாறக்கூடாது, ஏன் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மரத்திலே தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிந்தின ரத்தம், அவர் சிலுவை சுமந்த காரியம், அவரை தன்னையே அவர் அடிக்க கொடுத்த சரீரம், ஏன் எதற்காக மரத்திலே தூக்கி போட்டார்? அந்த தண்ணி எப்படி மாறிச்சோ, அந்த எப்படி கிணத்து தண்ணி மாறிச்சோ அந்த மரத்தினாலே, அதே போல் அந்த மரத்தினாலே அவர் நம்மளுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். பிரியமானவர்களே, அதை நம்ம அறிய வேண்டும். சாபத்துக்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக நல்லா கவனிக்கணும். பிரியமானவர்களே, ஏதோ யூதர்களுக்கு மாத்திரமல்ல, ஏதோ ஒரு ஜனத்துக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிடுச்சு. ஒரு மரத்தை போடுறோம், நம்பி தான் போடுறோம், தண்ணி நல்லா மாறணும். அந்த மாறா தண்ணி மதுரமானது காரணம் என்ன? அந்த மரத்தை வெட்டி போட்டார். ஏதோ ஒரு மரத்தை சொல்லுகிறார், அந்த மரத்தை வெட்டி போடு, அதில் போடு. மாறா கசப்பான தண்ணி மதுரமாக மாறினது எப்படி? நம்பி போட்டாங்க, அது தண்ணி நல்லா மாறிச்சு. அது போல் நீங்கள் நம்பி வருவீர்களானால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டது மாத்திரமில்லை, சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தை நம்பும் பொழுது பெரும்படியாக இப்படி ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, அவர் நம்பி, அவர் தான் நமக்கு பாவ சாபத்தின் வியாதி நீக்குவார் என்று நம்பி வருவோமானால் கண்டிப்பாக நாம் நமக்காக சாபத்தை சுமந்த இயேசுவை நம்ம பெறும் பொழுது, கேட்கும் பொழுது, நம்ம தேடும் பொழுது நம்மளுடைய பாவ சாபத்திலேருந்து நீக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமா. சாதாரண வாக்கு தத்தம் இல்லைங்க இது. மத்தியிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா வாக்கு தத்தம் சாதாரண வாக்கு தத்தம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா வாக்கு தத்தம்னா பரலோக வாக்கு தத்தம். அது அந்த வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமீன். பிரியமானவர்களே, இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.